இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இந்த நோக்கம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பர்பஸ். சொல்லுங்க எல்லாரும், பர்பஸ். இப்போ வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாட்டுக்கு வீசா எடுக்கணும். இப்போ வீசா இல்லாமலேயே நம்ம சில நாடுகளுக்கு போகலாம்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கு வீசா எடுக்காமலே போகலாம். போய் இறங்கிட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் அவங்க அனுமதிச்சிருவாங்க நாட்டுக்குள்ளே. ஆனால் ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகணும்னா வீசா எடுக்கணும். வீசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. உங்களை கூப்பிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? என்னது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்? இதுதான் நம்ம வைத்த கலக்கிற கேள்வி. என்னன்னா, நம்ம சொல்றத வச்சு தான் அவன் என்ன செய்வான்? வீசா கொடுப்பான். மற்றபடி வாட் இஸ் யுவர் ஒய்ஃப்ஸ் நேம் அப்படின்னா சொல்ல தெரியாதா நமக்கு? வாட் இஸ் யுவர் சில்ட்ரன் நேம்னா சொல்ல தெரியாதா? அதெல்லாம் தெரியும். ஆனால் பர்பஸ்ன்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் என்ன நினைப்பான் நமக்கு தெரியாது. அவன் நினைக்கிற பர்பஸை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லது நம்ம சொல்கிற பர்பஸ்க்கு அவன் கன்வின்ஸ் ஆகணும். ரைட்டு, உன் நோக்கம் சரிதான் அப்படின்னா தான் அவன் என்ன செய்வான்? போயிட்டு வர சொல்லுவான். இல்லாட்டினா வீசா கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பர்பஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ ஒரு டிராவல்கே ஒரு பர்பஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் எவ்வளவு அவசியமானதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறது. இந்த ஆராதனைக்கு கூட நோக்கத்தோடு வந்திருப்பவர்களும் உண்டு, நோக்கமே இல்லாம சும்மா வந்திருப்பவர்களும் உண்டு. யாருக்கு ஆசீர்வாதம்? ஒரு நாள் இயேசு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தார். ஏராளமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு அவரை பின் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு நோக்கத்தோடு இயேசுவிடம் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று தொட்டால் சுகமடைந்தாள். அந்நேரமே அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. இயேசுநாதர் திரும்பி, யார் என் வல்லமை எடுத்தது என்று கேட்டார். யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று கேட்டார். எல்லாரும் தான் தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, எல்லாரும் தொட்டதுல அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. ஏன்னா தொட்ட யாருக்கும் நோக்கம் கிடையாது. அல்லது என்ன, அவருக்கு பின்னாடி போனோம், அவர் பக்கத்துல நிக்கணும், என்ன அவரை நெருங்கி இருக்கணும். அப்படி இதுல அவருடைய வஸ்திரம் லேசா இருக்குங்களுக்கு கையில காலில் பட்டிருக்கும். ஆனா அந்த நோக்கத்துக்கெல்லாம் அற்புதம் நடக்கல. நோக்கம் சரியா இருக்கணும். நோக்கம் சரியா இருந்த அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு 2 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அர்த்தமுள்ள வாழ்க்கைனா என்ன? நல்லா படிக்கிறது, நல்ல உத்தியோகம் பார்ப்பது, நல்லா சம்பாதிப்பது, குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது, ஜனங்கள்கிட்ட நல்ல பேர் எடுப்பது, 4 பேருக்கு நல்லது செய்வது. இது அர்த்தமுள்ள வாழ்க்கையா? இதைத்தான் நிறைய பேர் அர்த்தமுள்ள வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பறவைகளும் மிருகங்களும் கூட செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பறவைகள், மிருகங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது, குடும்பத்தோடு கூடி வாழ்கிறது. யானை குடும்பத்தோடு கூடி வாழும். ஆப்பிரிக்கா காட்டுல ஒரு விதமான நாய் இருக்குது. அது குடும்பமா தான் வாழுமா. சிம்பான்சி குரங்கு பார்த்திருக்கீங்களா? ஐயோ, நம்மளை விட ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி கொஞ்சிக்கிடும். மங்கூஸ்னு ஒன்று இருக்குது, பென்குயின் கூட்டம் கூட்டமா இருக்கும்.
அது மாதிரி இந்த புறா இருக்குல்ல, ஆண் புறா செத்துருச்சுன்னா பெண் புறா உயிரை விட்டுருமா. பாருங்க எவ்வளவு அந்யோன்யமா பறவைகள் வாழுதுன்னு, மிருகங்கள் வாழுதுன்னு. குடியிருப்புக்கான இடங்களையும் கூடுகளையும் அவைகள் உண்டாக்குகிறது. தூக்கணாங்குருவி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகா கூடு கட்டுது, சான்ஸே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங் பாடத்தில் அதை கொண்டே வர முடியலை. என்னைய கூட கூப்பிட்டாங்க, இல்லை நான் ஊழியத்துக்கு போகிறேன்ட்டு வந்துட்டேன். அந்த அதை கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அது கட்டுறதுக்கு, கட்டுமானத்துக்குன்னு அந்த நூல் எவ்வளவு செலவாகும் என்பதை கணக்கிடுவதற்காக முடியலை. ஏன்னா அவ்வளோ அழகாக கட்டுதுல தூக்கணாங்குருவி கூடு. ஆமாம், உணவு தேடி அலைகிறது, மீந்ததை சேமிக்கிறது. அது சேர்த்து வச்ச தேனை தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்து நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்றோம். ஆனால் அது கொடுக்குது பார்த்தீங்களா? புரியுதா? ஆமாம், நம்ம சேர்த்து வச்சா இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அது சேர்த்து வைக்காமல் இருக்குதா? இல்லை. எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எறும்பு தான் ஆண்டவரே பார்க்க சொல்லி இருக்கிறாரு. ஆமாம், சுற்றுச்சூழல் நலனுக்கு அவைகள் உதவியாக இருக்கிறது. ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சுற்றுப்புற சூழல். இந்த தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் தான் மகரந்த சேர்க்கை என்ன செய்யுது. மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று நடக்கலைன்னா இந்த உலகத்தில் தாவரங்களே கிடையாது, நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது. பறவைகள் பழங்களை தின்று கொட்டைகளை போடுகிறதுனால தான் காடுகள் என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. மண்புழுக்கள் உரமாகிறது, இப்படி நிறைய இருக்குது. அது சயின்ஸ் படம் தான் எடுக்கணும். அப்புறம் நிறைய மிருகங்கள், பறவைகள் மனிதர்களை மகிழ்விக்கிறது. கிளி, குருவி, லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் வீட்டில் வர்ண மீன்கள்லாம் வளர்க்குறோம், பூனை, நாய், அணில். இன்னும் இப்பெல்லாம் பெட் அனிமல்ஸ்னு நிறைய ஆயிடுச்சு. பாம்பெல்லாம் கூட என்ன செய்யறாங்க, இவையெல்லாம் மனிதர்களை மகிழ்விக்கிறது. அப்புறம் மனிதனுக்கு உதவி செய்கிறது. முன்பெல்லாம் எடை உள்ள பொருட்களை இழுப்பதற்கு இதைத்தான் பயன்படுத்தினாங்க, யானை. இன்னைக்கு தான் புல்டோசர் இருக்குது, முந்தியெல்லாம் யானைகள் தான் பயன்பட்டு இருக்கிறது. இன்னும் வீட்டு காவலுக்கு நாய் பயன்படுகிறது. அப்புறம் தியாகம் செய்கிறது. மாடு தாம் பிள்ளைக்கு வச்சிருக்கிற பாலை என்ன செய்யுது, காலையில் பால் குடிச்சவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். டீ குடிச்சாங்களாமா, நம்மளையே ஏமாத்துறத பாருங்களேன். தியாகம் பண்ணுகிறது. பல கிண்ண சாதனைகள் படைக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பறவைகள், மிருகங்கள்லாம் பல கிண்ண சாதனைகள் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. இதையெல்லாம் வச்சு இந்த பறவைகள், மிருகங்கள்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் காலையில் எந்திரிக்கிறது, ஓடோடி போய் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை கட்டுறது, சாதனை படைக்கிறது, வேர்ல்டு கப் வாங்குறது, தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கிறது. இதெல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு கிடையாதுங்க. இது எல்லாமே சர்வைவல். சர்வைவல் என்னது? பிழைப்புக்கு அடுத்த காரியம். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டிங்க்ட்ல இருக்குது. பறவைகளுக்கு யாராவது பாடம் எடுத்தாங்களா, நீ கூடு கட்டணும்? இல்ல. அவைகள் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணுதுன்னு. நீங்க இப்ப யூடியூப் இருக்கிறதுனால பல காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அதுல நான் பார்த்து வியந்த காட்சிகள்ல ஒன்றுதான் அந்த பறவை கூடு கட்டுறதுக்காக பொருள் சேகரிக்குது பார்த்தீங்களா? அதை எவ்வளவு அழகா எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயோ, அப்ப அதெல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் சர்வைவல், பிழைப்புக்கு அடுத்தது. இதெல்லாம் நம்முடைய உள்ளுணர்வுல ஊறி இருக்கிறது. தேவனே நம் பிழைப்புக்காக எல்லாம் இது போன்ற அறிவையும் வைத்திருக்கிறார். பிழைப்புக்கான காரியங்களை செய்வதற்கு பெயர் அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல. நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் பிழைப்புக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். பிழைப்புக்காக வாழ்வது அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்கு விசேஷித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வேதத்துல தான் நம்ம பார்க்க முடியும். வேதத்துல மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தான் சொல்லி இருக்குது மனிதனுடைய நோக்கம் என்ன, மனிதன் வாழ்வதின் நோக்கம் என்ன. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததை, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இங்க 2 கேள்வி. ஏன் படைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் படைத்தார்? ஏன் படைத்தார்? தேவ பக்தியா இருக்கும்படி படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. புரியுதா? ஏன் படைத்தார்? தேவ பக்தியா இருக்கும்படி படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி படைத்தார். அப்ப உலகம் முழுவதும் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்? தேவ பக்தி உள்ளவர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தை தேவன் படைச்சது எதுக்குங்க? இந்த உலகத்துல யார் இருக்கணும்? தேவ பக்தியுள்ள சந்ததி இருக்கணும். எதுக்காக உங்களை படைச்சாரு? நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். ஏன் கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்திய கர்த்தர் நியமிச்சிருக்கிறார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ பக்தியுள்ள. ஏன் கர்த்தர் உங்களை படைத்தார்? தேவ பக்தியா இருக்கும்படி. ஏன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடை கர்த்தர் படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததிய பெரும்படி. அப்ப நோக்கமுள்ள வாழ்க்கை எது? நாம் தேவ பக்தியுள்ளவர்களாய் வாழ்வதுதான் நோக்கமுள்ள வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? நோக்கம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிக்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்க. அதெல்லாம் பிழைப்பு. தோத்துட்டா நம்ம பாரத பிரதமர் மோடியால என்ன செய்ய முடியாது? மூச்சு விடவே முடியாது. ஏன்னா அவர் பல வருஷம் அதிகாரத்தில் இருந்துட்டார். ஏற்கனவே 15 வருஷம் முதல்வராக இருந்திருக்கார். இப்போ ஒரு 10 வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் படை பலத்தோடையே வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போங்க சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப அவர் போராடுவார். எது வரைக்கும் போராடுவார்? உயிருள்ள வரை போராடுவார். எதற்காக? பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா அது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அது அவருடைய பிழைப்புக்கானது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக கல்யாணம் பண்றோம்? சொல்லுங்க சத்தமா. இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்கு கல்யாணம் பண்றதுக்குன்னு லவ் பண்ணலாமா? துவக்கமே அவபக்தியா இருக்கலாமா? சொல்லுங்க, இருக்கக்கூடாது. அதனால வாலிப பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருங்க. எவனையாவது பார்க்க நல்லா இருக்கானா அப்படியே பார்த்துக்கோ, அப்புறம் பார்க்காம போயிரு. என்ன கட்டணும்னு நினைக்காத. ஏன்னா தேவனுடைய நோக்கம் நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லித்தராரு. இந்த நோக்கம் தவறுனதுனால தான் ஜலப்பிரளயமே வந்துச்சு. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் எதுக்காக மனிதனை நான் பூமியிலே உண்டாக்கினதற்காக வருத்தப்படுறேன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த ஜனம் யாரா இல்ல? தேவ பக்தி உள்ளவர்களா இல்ல. எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காயினுடைய சந்ததி அவபக்தியா இருந்துச்சுங்க. அப்புறம் சேத்து பிறந்தான். சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தான். அதுக்கப்புறம் இந்த சந்ததி கொஞ்சம் தேவபக்தியா இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் தேவபக்தி, ஒரு பக்கம் அவபக்தி. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி பரவாயில்ல, ஒரு பக்கம் தேவபக்தியா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஆமா, ஆண்டவருக்கு ரொம்ப பேர்லாம் தேவையில்லை. சோதோம் குமராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை தான் எதிர்பார்த்தாரு? 10 பேர் தேவபக்தியா வாழ்ந்தா போதும்பா, அப்படித்தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல எத்தனை பேர் தான் இருந்தா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 8 பேரா? ஒருத்தன் தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை எடுத்து அவன் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தம். அவன் ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் அவனுடைய நிர்பந்தத்துல அவங்க 8 பேர் உள்ள வந்தாங்க. மொத்தத்துக்கு இல்ல, ஒரு 10 பேர் கூட இல்ல. அதனாலதான்
கர்த்தர் இந்த உலகத்தை அழித்தார். அப்ப தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம எதையோ நோக்கம்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது 10வது வகுப்பு பரீட்சையில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டத்துக்கு வர்றதில்ல, ஜபத்துக்கு வர்றதில்ல. ஆமா கவனிங்க. அப்ப ஆண்டவர் எதை கனம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நீங்க தேவ பக்தியா வாழ்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை கனம் பண்ணுவாரா, அல்லது உங்க பிழைப்புக்காக? நான் சொல்றது புரியுது திரும்ப உங்களுக்கு? சாதனை எல்லாம் என்னதுக்காக சொல்லுங்க? பிழைப்புக்காக. தேவ பக்தி அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். ஆகவே கவனிங்க, நாம் சபையாக இணைந்து இந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். பக்கத்தில் எல்லாரும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் ஆண்டவரே, நாங்க இந்த நாள் முதல் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், எங்க வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், எங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நோக்கத்தை விட்டு ரொம்ப விலகி இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட, நோக்கத்தை விட்டு ரொம்ப விலகி இருக்கிறோம் ஆண்டவரே, இது எங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல ராஜா, இன்னைக்கு தான் விவரம் புரியுது ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு உங்க நோக்கத்துல வந்து நிக்க விரும்புறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். சரி கவனிங்க, இன்னிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னே செல்லுவோம் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 73. ஆமா, பலர் பிறந்திருக்கவே மாட்டோம். எங்க 70s பிறக்கவே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறவங்கலாம் கைவித்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் நம்ம வம்சம், நம்ம எல்லாம் பிறக்கல. இந்த இடமெல்லாம் காடா இருந்துச்சு. ஆமா, ஒரு வீடு கூட கிடையாது. சிவகாசி ஒரு கந்தக பூமி. பல டிபார்ட்மெண்ட்டுக்கு சிவகாசி திருத்தங்கள்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் பிளேஸ். தண்ணி இல்லாத வறண்ட பகுதி. அப்ப 1-2 ஆவிக்குரிய சபைகள் தான் இருந்துச்சு. ஏன்னா அதுல சொற்ப ஜனங்கள் தான் இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் இருந்தாங்க, ரொம்ப சொற்ப ஜனங்கள். அப்ப தேவன் ஒரு மனிதருக்குள்ள இந்த நோக்கத்தை வைத்தார். அவருக்கு சம்பாதிக்கணும், அரசு உத்தியோகம் பார்க்கணும், நல்ல மரியாதையான வாழ்க்கை வாழணும் அப்படின்லாம் ஆசைகள் இருந்துச்சு. ஆனா தேவன் அவரை சந்தித்த போது ஆண்டவர் அவருக்குள் ஒரு பக்தியுள்ள சந்ததியை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வைத்தார். அப்படி இந்த ஊருக்கு வந்தவர் தான் நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள். அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். விசேஷமா ஒரு பக்தியுள்ள சந்ததி இந்த ஊர்ல திரளாய் எழும்பிற்று. இந்த ஊர்ல மட்டுமல்ல, பல ஊர்கள்ல சபைகள் எழும்பிச்சு. எல்லாமே எதற்காகத்தான்? பக்தியுள்ள சந்ததியை எழுப்புவதற்காக. அவர்கள் வார்த்தைகள் புத்தகங்கள் ஆயின. உலகமெங்கும் அநேக தமிழ் படிக்கிற சபையில் விசுவாசிகள் அதை படித்து தேவ பக்தி உள்ளவர்களாய் எழும்பினார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீங்க கூட பல நேரம் பார்த்திருந்திருக்கலாம், இந்த தலைக்கு முன்னாடி இந்த வசனத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரு பாஸ்டர்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதுதான் தரிசனம். எதற்கான தரிசனம்? தேவ பக்தியுள்ள சந்ததியாய் இந்த ஊர் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் மாற வேண்டும் என்பதற்கான தரிசனம். புரியுதா? சின்னவன் 1000 சிறியவன். இதுல முதல் பகுதி எண்ணிக்கையில் வளர்ச்சி அடைவது. 1000 என்ற அந்த எண்ணிக்கை, 1000னா 1000 மட்டுமல்ல, அது எண்ணிக்கையிலான வளர்ச்சி. 1000 10000ஆய் நாம் எண்ணிக்கையில் வளருவது. இரண்டாவது பகுதி தரத்தில் வளர்ச்சி அடைவது. அதுல பலத்த ஜாதின்னு போட்டிருக்கலாம், பலத்தவர்கள். சோ அது தரத்தில் வளர்வதை பற்றியது. அப்ப நம்முடைய தரிசனம் என்ன? எண்ணிக்கையிலும் தரத்திலும்
வளர வேண்டும். நம்முடைய தரிசனம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, நம்முடைய தரிசனம் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். அப்ப இப்ப நம்ம திருவிருந்து எடுக்கிறவங்க 600 பேர் இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு திருவிருந்து கொடுக்கிறோம்? 600 பேருக்கு திருவிருந்து கொடுக்கிறோம். சிறுவர்கள் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஒன்று விட்ட உறவுகள் அப்படின்னா அப்பப்ப சர்ச்சுக்கு வந்து போறவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு 900 பேர் இப்போதைக்கு இருக்கிறோம். சரியா? இப்ப நம்ம எண்ணிக்கையில வளரணும் அப்படின்னா முதல் கட்டமா திருவிருந்து எடுக்கிற ஒரு 1000 பேரை நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அப்படியானால் சின்ன பிள்ளைகள் ஒரு 400 பேரா பெருகிடுவாங்க. அப்புறம் ஒன்று விட்ட உறவுகள் எத்தனையா இருக்கும்? ஒரு 200. ஆக மொத்தம் ஒரு 1600 பேரா நம்ம என்ன செய்வோம்? எண்ணிக்கையில நாம் பெருகுவோம். அதே போல தரத்திலும் நாம் வளர வேண்டும். பரிசுத்தம், உண்மை, ஒழுக்கம், நற்பண்புகள், ஜோம் பண்றது, ஊழியம் செய்வது, வேத வசனத்தை கற்றுக்கொள்வது, பிறரிடத்துல அன்பா இருக்கிறது போன்ற இந்த மாதிரி நற்கிரியைகள்ல, ஆவியின் கனிகள்ல நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அப்ப இந்த வளர்ச்சி என்பது ஒரு லாபத்திற்காகவோ சம்பாத்தியத்திற்காகவோ கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னா அங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரெக்ரூட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்பெனி என்ன செய்யும்? பெருசாகும். கம்பெனி பெருசாகிறதுனுடைய நோக்கம் என்ன? லாபம் சம்பாதிக்கிறது. கம்பெனி வளர வேண்டியதன் நோக்கம் என்ன? சபை வளர வேண்டியதன் நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள. இப்ப நான் அதைத்தானே நோக்கம் இருக்கிறேன். புரியுதா? அதனால சபை வளர்ச்சின்ன உடனே இத நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. புரியுதா? ஆமா, சபை வளர்ச்சியின் நோக்கம் என்ன? அப்ப இதோட சம்பந்தப்படுத்தி சொல்லுவோமா? நம்முடைய தரிசனத்தின் முழுமைய எண்ணிக்கையிலும் தரத்திலும் நாம் வளருவதன் மூலம் சமுதாயத்தை தேவ பக்தியுள்ள சமுதாயமாய் மாற்ற வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எண்ணிக்கையிலும் தரத்திலும் நாம் வளருவதன் மூலம் இந்த சமுதாயத்தை தேவபக்தி, அதாவது நம்ம இந்த ஊரன்னு வேணா சொல்லுவோமே என்ன, எண்ணிக்கையிலும் தரத்திலும் நாம் வளருவதன் மூலம் இந்த ஊரை தேவ பக்தியுள்ள சமுதாயமா என்ன செய்யணும்? மாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது மத மாற்றம் கிடையாது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு அவன் நம்ம சபை வளர்றத மதம் மாத்துறாங்கன்பா. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடணும். ஏன்னா அது மாதிரி மதம் மாத்துறாங்கன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்து அவங்கள விளங்க வைக்க முடியாது. காரணம், அவர்கள் விளங்காதவர்கள். நான் நல்ல விதத்துல சொல்றேன், அவர்கள் விளங்காதவர்கள். ஓ, எனக்கு புரியலையாக்கும். சரி, அப்ப சமுதாய மாற்றம் என்பது இந்த ஊர் மாறணும், ஊர் தேவ பக்தி உள்ளதாய் மாறணும். அப்படின்னா இந்த ஊர் எப்படி இருக்கும்? ஒரு சுயநலம் இல்லாத ஊர், ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு பரிசுத்தமான தீமை அற்ற. புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்க பார்த்தாலும் தீமை தானே. இப்ப சமீபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ள பிடிக்கிறானா, ஆமா, சங்கிலி பறிப்பு. நேத்து கூட ஒருத்தனை ஃபேஸ்புக்கில் போட்டுனாங்க, செவ்வாசில் ஒன்று 2 கையும் ஒடிச்சு விட்டுருக்கான் போலீஸ்காரங்க, கெட்டு போட்டு. இதெல்லாம் பார்த்தீங்களா? சங்கிலி பறிப்பு ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. நிறையா நார்த்துல இருந்து ஆட்கள் இறங்கி இருக்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை கடத்துறாங்க. தீமை, தீமை, பொல்லாப்பு. ஆனா மாறுரூபமான ஒரு சமுதாயம், மாற்றப்பட்ட ஒரு சமுதாயம், தேவ பக்தி உள்ள சமுதாயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. தீமையற்ற ஒரு சமுதாயம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத சமுதாயம், மதுக்கடைகள் இல்லாத சமுதாயம், என ஊழலற்ற ஒரு நிர்வாகம், நேர்மையான ஒரு சம்பாத்தியம், என நலிந்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்குமான ஒரு அரசியல், தொலைநோக்கு பார்வை. இப்படி ஒரு சமுதாயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் தேவன் விரும்புகிற தேவ பக்தியுள்ள ஒரு சமுதாயம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க ஏதோ வெறும் ஒரு சரீர பிரகாரமான தேவைக்காக ரட்சிக்கப்பட்டு சபையில இல்லை.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக என்று நீங்க இந்த சபையில இல்ல, அல்லது நான் எப்படியாவது பரலோகம் போனோம் அப்படிங்கிறதுக்காகவும் சபையில இல்ல. இதெல்லாம் சபையில உண்டு. ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? இப்படி சொல்லுங்க, என்னை கொண்டு இந்த ஊர் தேவ பக்தி உள்ள ஊராய் மாறணும். என்னை கொண்டு என் குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாறணும். சொல்லுங்க, என்னை கொண்டு என் தெரு தேவ பக்தி உள்ள தெருவாய் மாறணும். சொல்லுங்க, என்னை கொண்டு என் கம்பெனி தேவ பக்தி உள்ள கம்பெனியா மாறணும். என்னை கொண்டு என் இனம் என் ஜாதி தேவ பக்தி உள்ளதாய் மாறணும். என்னை கொண்டு என் நண்பர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறணும். ரல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க நோக்கம். இந்த நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனாலதான் நோவாவை பற்றி சொல்லும்போது, நோவா தன் காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று சப்போர்ட்டுக்கு கூட ஆள் இல்லை பாஸ்டர், வேலையை உண்டு பண்ண என்ன புரியுதா? ஆமா, ஏன் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை உண்டு பண்ணா? தான் குடும்பத்தை தேவ பக்தி உள்ளதா மாத்தினாதான் உலகத்தின் அழிவிலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். அப்ப நோவாவுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. தான் தேவபக்தியா இருந்தது போதாது, தன் மூலமா ஊர் என்ன செய்யணும்? தேவபக்தியா மாறணும். லோத்தின் அழிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்களேன். வாசல்ல உட்கார்ந்து இருந்தானாமா பாருங்க. அவன் சோதோம் குமோராவுடைய பாவத்தை குறித்து தன்னுடைய நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கப்பட்டான்லாம் போட்டிருக்கு. என்ன இந்த நடிப்புலாம் ஆகாது. ஐயோ ஊர் எவ்வளவு மோசமா இருக்கு, இந்த நடிப்பெல்லாம் ஏதாவது செய்யணும். நம்முடைய ஊர் மாறுறதுக்காக ஏதாவது செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பாருங்க, தேவன் இந்த சமுதாயத்தின் மேல அக்கறை உள்ளவருங்கிறதுக்கு இந்த ஜலப்பிரளயம் ஆண்டவர் தானே அனுப்பினேன்னாரு. ஜலப்பிரளயத்தினால் அந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு உடனே அழிச்சாரா? இல்லங்க. எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 100 வருஷம். எதுக்காக காத்திருந்தார்? ஜனங்கள் கீழ்ப்படியணும். அப்ப அதுல இருந்து தேவனுக்கு இருக்கிற அந்த சமூக அக்கறையை பாருங்க. அழிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. ஜனங்கள் அதற்கு பயந்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், பேழைக்குள்ள வர. அதனாலதான் பேழையை பெருசாக தானே கட்டினார் ஆண்டவர். எவ்வளவோ ஜனங்கள் வரத்தக்கதான பேழையத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கட்டினார். இப்ப கூட பாருங்க, நமக்கு கானான் தேசம் இவ்வளவு பெரிய இடத்தை வாங்குறதுக்கான நோக்கம் என்ன? சொல்லுங்க. ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். திரள் கூட்ட ஜனங்கள் மறுரூபமாகி தேவ பக்தியா மாறி சபையில ஆராதிக்க வரணும். ஆண்டவர் சமூக அக்கறை உள்ளவர். ஆண்டவருடைய சமூக அக்கறையை பாருங்க. சோதோம அழிக்கிறதுக்காக வந்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எப்பா ஒரு ஆல் நைட் பிரேயர் பண்றியா? சரி ஆண்டவரே. ஆல் நைட் பிரேயர் பண்றான். ஆண்டவரே 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 45 அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 40 அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 35 அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். இடம் 10 அடுத்த 30, 20, 10ன்னு வந்துட்டாங்க. ஆனா அவன் 5 தான் என்ன செஞ்சிருந்திருப்பான்? குறைச்சிருந்திருப்பான். கடைசியில 10 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சமூக அக்கறை உள்ள தேவன். நினிவே ஆண்டவர் இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் சொல்லி ஒரு பின்மாற்ற தீர்க்கதரிசி அனுப்பினார். வேற ஆள் இல்லை. அவன் நினிவேக்கு போறதுக்கு பதில் எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். அவன் போன கப்பலை கவுத்தி விட்டு
அவனை மீன் வாய்க்குள்ள பத்திரமா வச்சு, அதை வாந்தி பண்ண வச்சு, இவனை மனம் திரும்ப வச்சு, திரும்ப கப்பல் ஏற்றி, இல்லையா அதே கரையில் தான் கொண்டு போய் விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோ அவன் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. எங்க பின்மாற்ற தீர்க்கதரிசி பண்ண பிரசங்கத்தில் ஒரே நாள்லயே நினிவே என்ன செஞ்சிருச்சு? மனம் திரும்பிருச்சு. ஆனால் இவன் மனம் திரும்பலை. ஆமாம், தர்சீஸுக்கு போய் டைம் பாஸ் பண்ணலான்னு நினச்சதை இப்போ எங்கே வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறான்? நினிவேல வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஜனங்கள் எல்லாரும் அக்கினியினாலே வெந்து உருகி சாகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவன் உச்சி கோபுரத்தில் கொடிகட்டி அதில் உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? 120,000 பேருக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. பாருங்க, ஆண்டவர் இந்த சிவகாசி மாநகராட்சியில் உள்ள 3 லட்சம் பேருக்காக பரிதபிக்கிற தேவன். உங்க தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பரிதபிக்கிற தேவன். உங்க வகுப்புல ரட்சிக்கப்படாதவங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். தேவன் சமூக அக்கறை உள்ளவர். அப்ப நம்மளை மட்டும் எப்படி இருக்க சொல்றாரு? நீ உன் இஷ்டத்துக்கு போ, நீ சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இரு, அப்படி சொல்லுவாரா? சொல்லுங்க. இல்லைங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து கொள்றீங்க? இந்த ஊர் தேவ பக்தி உள்ள ஒரு சமுதாயமா என்ன செய்யணும்? மாறணும். அப்ப இந்த நோக்கம் நிறைவேற என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எண்ணிக்கையில் உள்ளவர்கள் நம்ம தான். எண்ணிக்கையில் உள்ளவர்கள், இப்ப நான் சொன்னேன்ல ஒரு 600 பேர் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் சொன்னேன்ல. இந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தரமுள்ளவர்களாக வேண்டும். எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்ன ஆக வேண்டும்? ஏன் தரமுள்ளவர்களாக வேண்டும்? அப்பொழுதுதான் அவர்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி எண்ணிக்கையை வளர்ப்பார்கள். கணக்கு புரியுதா? எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இப்படி நான் சொல்ற மாதிரியே ஆக்ஷன்ல சொல்லுங்க. எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தரமுள்ளவர்களாக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி எண்ணிக்கையை வளர்ப்பார்கள். இப்ப புரிகிறதா ஏன் எண்ணிக்கை வளரவில்லை என்று? ஏன் எண்ணிக்கை வளரவில்லை ப்ரோஸ்? ஏன் எண்ணிக்கை வளரவில்லை? நாம் தரமானவர்களாக மாறவில்லை. தரமானவர்கள் ஆனால்தான் நாம் போய் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி எண்ணிக்கையை வளர்ப்போம். அதோட முடியல. எண்ணிக்கைக்குள் வந்தவர்கள், வெளியிருந்து வந்திருக்காங்கல்ல, எண்ணிக்கைக்குள் திரும்ப போதிக்கப்பட்டு தரமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டு மீண்டும் சமுதாயத்திற்குள் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். புரியுதா உங்களுக்கு? எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தரமுள்ளவர்களாகி போய் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி எண்ணிக்கையை வளர்த்து திரும்ப எண்ணிக்கைக்குள் வந்திருக்காங்கல்ல புதுசா, அவர்கள் தரம் உயர்த்தப்பட்டு திரும்பவும் அவர்கள் சமுதாயத்திற்குள் அனுப்பப்பட வேண்டும். அப்புறம் அனுப்பப்பட்டவர்கள் ரட்சிப்புக்குள் நடத்தி உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்தவர்கள் போதிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்டவர்கள் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி. பாருங்க, இது ப்ராசஸா நடக்கும். எப்படி ப்ராசஸா நடக்கும்? அப்படித்தான் ப்ராசஸா நடக்கும். நம்ம சபையில் அந்த ப்ராசஸ் இல்லாமல் வேற ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ்? சின்ன பிள்ளைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று, அப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று, அப்படித்தான் ஆமை வேகத்தில் வளரதே தவிர இதற்கு பெயர் வளர்ச்சி கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இதற்கு பெயர் வளர்ச்சி கிடையாது. ஆமா, சரி. இதற்காக சபையில 3 செயல்பாடுகள் நடக்கணும். என்ன? முதல் செயல்பாடு, கர்த்தருக்கு சுத்தமான இது ஒன்றை மட்டும் போதிச்சு நிறுத்தலான்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம மற்ற ஏதாவது டீட்டெயிலாக படிக்கலாம். முதல் காரியம் என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சபையில நடக்க வேண்டிய 3 செயல்பாடுகள். இதை ஏதோ நான் சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக போதிக்கல.
இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம எல்லாரையும் நம்ம உட்படுத்தணும். அப்பதான் அந்த ஊர் தேவபக்தி உள்ள ஊரா மாறும். இப்பவே ரொம்ப அவபக்தி ரொம்ப பெருகிருச்சு, தலைவிரிச்சு ஆடுது அவபக்தி. அதுக்கு காரணம் சபை தான். சபை எழுப்புதல் அடைய வேண்டும். வாசிப்போமா? ரோமர் 10வது அதிகாரம் 13 வாசிக்க போறோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் நற்காரியங்களை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. சரி, இதை கீழே இருந்து பார்த்தாதான் அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும், அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். மேலே ரிவர்ஸில் சொல்லி இருக்குது, கீழே இருந்து போகணும். கீழே இருந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வார்த்தை என்னன்னா அனுப்பப்படுதல். புரியுதா? என்ன செய்யணும்? யாரை அனுப்பணும்? உங்களை தான். பக்கத்தில் பார்த்து உங்களை தான் அனுப்புகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜோமனி என்ன செஞ்சிருவேன்? அதுதான் அனுப்புறது. இதுக்குன்ட்டு உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்ப முடியும்? அவ்வளோதான். இங்கே போதிச்சு உங்களை நாங்கள் என்ன செஞ்சிடும்? ஒரு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு போ, அடுத்த ஒரு வாரம் உனக்கு என்ன வேலை சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்துங்க, அடுத்த ஒரு வாரம் உனக்கு என்ன வேலை? ஏன்னா நம்ம ஊர் என்ன செய்யணும்? மாறணும். அனுப்பப்படுதல். சரி, அனுப்பப்பட்டவங்க போய் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும் சுவிசேஷத்தை. இப்படி நம்ம பிரசங்கித்தா கேட்கிறவங்க என்ன செய்வாங்க? விசுவாசிப்பார்கள். விசுவாசித்தால் அவர்கள் தொழுது கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வருவாங்க. தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வந்துட்டா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. திரும்ப ரட்சிக்கப்பட்டவர்களை நம்ம என்ன செய்வோம்? போதிச்சு உருவாக்கி திரும்ப அனுப்புவோம். அவங்க போய் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கத்தை கேட்குறவங்க என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க சபைக்கு வருவாங்க. சபைக்கு வர்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை நாம் அப்படியே தடை கொடுத்துக்கிட்டே வச்சிருக்க மாட்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். எங்க பெருக்கமே எதில் தான் வரும்? வாயை திறந்து நம்ம பண்ற பிரசங்கத்துல தான் வரும். அதனால திரும்ப போய் என்ன செய்? ஏன்னா இந்த புத்தி தெளிந்தவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருந்தான்ல, அவன் என்ன கேட்டான்? நான் உங்க கூட என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை, நீ போய் உன் ஊருக்கு கர்த்தர் செய்தவைகளை என்ன செய்ய? அறிவி, போ, பிரசங்கம் பண்ணு. அப்ப இதுதான் ப்ராசஸ். நீங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். கேட்கிறவங்க விசுவாசித்து சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இது யாரோ ஒரு சிலருக்குன்னு நினைக்காதீங்க. இது நம்ம எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. புரியுதா ப்ரோ? பார்த்துக்கோங்க, எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. சரி, ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் 8 முறை அவர் சுவிசேஷத்தை கேட்க வேண்டியதா இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை அவர் சத்தியத்தை கேட்க வேண்டியது இருக்கு? 8 முறை. அப்ப முதல் முறை ஒருவர் சத்தியத்தை கேட்கிறான்னு ஏத்துக்கிடுவாரா? அவருடைய எதிர்ப்பு பலமா இருக்கும். 2வது முறை சத்தியத்தை கேட்கிறவர் ஏத்துக்கிடுவாரா? எதிர்ப்பு பலமா தான் இருக்கும். 3வது முறை கொஞ்சம் எதிர்ப்பு குறையும். 4வது முறை நல்லாவே எதிர்ப்பு குறைஞ்சிருக்கும், கேட்பார். 5வது முறை ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வார். ஆனா நம்ம இழுவைக்கு வரமாட்டார். 6வது முறை ஏற்றுக்கொள்றாருன்னா நிச்சயம் நமக்கு காப்பி டீ வாங்கி கொடுப்பார். 7வது முறை ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த சத்தியத்தை சொல்றதுக்காகவே நம்மளை ரொம்ப தான் பாராட்டுவார். நல்ல வேலை வந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைக்காதானா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சர்ச்சைக்கு வர மாட்டார். ஆனா 8வது முறை நீங்க பார்த்த உடனே உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க கூட தான் நான் சர்ச்சைக்கு வரப்போறேன் பார். ஆனா என்னன்னா, இப்ப நம்ம போய் சந்திக்கிற நபர் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சத்தியத்தை கேட்டுக்கார் நமக்கு தெரியுமா? தெரியாது.
நம்ம சொல்றோம் ஆண்டவரை பத்தி. அந்த அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை எதிர்ப்பா இருக்கலாம், நியூட்ரலா இருக்கலாம், அல்லது கட்டி அணைத்தலா இருக்கலாம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம வேலை என்னது? சுவிசேஷத்தை சொல்றது. நம்ம யாரையும் பலவந்தம் பண்ணி ரட்சிப்புகள் நடத்த முடியாது. அப்படி யாரையும் நீங்க ரட்சிப்புகள் நடத்தணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வேலை என்ன? சொல்லணும். கேட்கிறவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படுவாங்க. அது அவங்களும் தேவனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. ஆனா நம்ம வேலை என்னது? சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன எப்படியெல்லாம் சுவிசேஷம் சொல்லலாம்? அதாவது நீங்க எதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஒருத்தட்ட பேசுறீங்க, என்ன முகாந்தரத்துக்காக பேசணும்? என்ன காரணத்துக்காக பேசணும்? அப்படியே பேசி அவன் சங்கிலி அத்தணும். அப்படியா? அப்படி பார்க்காதீங்க. எதுக்காக இப்ப பேசுறோம்? அவனுக்கு எப்படியாவது அப்ப நம்ம லைஃப் மிஷனே அதுமா மாறிடணும். ஒருத்தட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சந்தர்ப்பம் பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும்? சொல்லிடணும். நான் சுருக்கமா சில வார்த்தைகளை சொல்றேன் பாருங்களேன். பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இது ஒரு சுவிசேஷம். இவ்வளவுதான். புரியுதா? அப்புறம் எனக்கு இயேசு நன்மை செய்தார், உங்களுக்கும் செய்வார். இது ஒரு சுவிசேஷம். என்ன நன்மை செஞ்சார் நீங்க சொல்லலாம். அப்புறம் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மனமடிவடையாதீங்க அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு சுவிசேஷம். அப்புறம் சபைக்கு வாங்க, அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆமா. நாகமான் வீட்டில் வேலை பார்த்த அந்த சின்ன பொண்ணு என்ன சொன்னா? நம்முடைய எஜமான் இஸ்ரவேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போனார்னா அவருக்கு சுகமாகும். பாருங்க, சுவிசேஷம். அப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம், அதுவும் சுவிசேஷம் தான். நம்ம சிலருக்கு அப்படிதான் என்ன செய்யணும்? நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்கன்னா நம்ம தைரியமா என்ன செய்யலாம்? ஏப்பா இங்க வரு, நீ போறதெல்லாம் வேஸ்ட், இயேசுதான் தெய்வம் சொல்லுங்க. அவன் ஏத்துக்கலங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. என்ன ஆமா, 8 காயில ஒரு காயை தட்டி விட்டுறீங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா 8 காயில ஒரு காயை என்ன செஞ்சிருவீங்க? நீங்க தட்டி விட்டுருவீங்க. அப்ப எவன் தான் சொல்ல இயேசுதான் மெய்யான தெய்வம்னு? எல்லாத்தையும் உனக்கு இயேசு சுகம் தருவார், உனக்கு இயேசு கண்வெளியை குணமாக்குவார், இயேசு உனக்கு முடி வளர்த்து விடுவார், சடை போட்டு விடுவார், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா இயேசுதான் தெய்வம்னு யார் தான் சொல்ல? அவன் ஏத்துக்கல, நமக்கு கவலையே இல்ல. ஒரு காயை தட்டி விட்டுறணும். இயேசுதாயா தெய்வம். ஆமா, நல்லா யோசித்து பாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரியுதா? அப்படி ஒரு வைராக்கியமா பேசுங்க, ஒரு காயை தட்டி விடுங்க. அப்புறம் வேதாகம கதைகளை சொல்லலாம். எவ்வளவு கதைகள் கேட்குறீங்க? வேதாகம கதைகள் சொல்லலாம். சிருஷ்டிப்பின் வரலாறு சொல்லலாம், உலகம் எப்படி உண்டானது. அப்புறம் உலகத்தின் முடிவை குறித்து சொல்லலாம். இந்த உலகம் எப்படி முடிய போகுது, இந்த உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும். எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறேன்? இந்த பிரசங்கத்தெல்லாம் எதுக்கு கேட்கிறேன்? போய் எங்க பாஸ்டர் இந்த கதை சொன்னாரு, எங்க பாஸ்டர் இப்படி பேசினாரு, எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு. சொல்லுங்கோ என்ன. அப்புறம் பரிசுத்த ஜீவியத்தை பத்தி பேசலாம். எப்படி பேசலாம்? நீ செய்யறது தப்பு, பைபிள்ல இது தப்புன்னு போட்டிருக்கு, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நம்மளை படைச்ச கடவுளுக்கு இது பிடிக்காது, அவர் பரிசுத்தர். நீ சொல்லு, நீ கடவுள் பரிசுத்தர்னு சொல்லு. பரிசுத்தத்தை பற்றி நம்ம பேசணும். பாருங்க, இந்த உலகத்துல பொய்யாத்தான் எல்லாம் பேசிட்டு திரியிறான். பொய்யா. அப்ப சத்தியத்தை யாருதான் பேச? சத்தியத்தினாலதான் பொய்ய என்ன செய்ய முடியும்? களைய முடியும். சத்தியத்தை பேசுற வாயெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தா என்ன செய்ய? அப்புறம் ஜீவனுள்ள சாட்சிகளை பேசலாம். எவ்வளோ சாட்சிகளை கேள்விப்படுறோம். அவங்களுக்கு அது நடந்துச்சு, இவங்களுக்கு இது நடந்துச்சு, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க அப்படி, அதெல்லாம் சொல்லலாம் ஜனங்களுக்கு.
அப்புறம் கதை கதை. நம்ம கதையை எப்படி முடிப்போம்? புரியுதா? ஒன்றும் இல்லை, பாட்டி வடை சுட்ட கதையவே எடுத்துக்கோங்க. உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு. மேல ஒரு காக்கா உட்கார்ந்துருந்துச்சு. அந்த பாட்டி திரும்பின நேரம் வடையை தூக்கிட்டு போய் ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி வந்து என்ன சொல்லுச்சு? காக்கா காக்கா, நீ அழகா இருக்கிறியே, ஒரு பாட்டு பாடு. உடனே காக்கா தற்புகழ்ச்சி அணி என்று தெரியாமல் காக்கா என்று கத்தியது. வடை கீழே. moral of the story is, மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். நம்பர் 1 என்னது? நீ பாட்டிட்டேருந்து வடைய சுட்ட, நரி ஓன்ட்டேருந்து வடைய சுட்டுச்சு. அப்போ வடை என்ன செய்யக்கூடாது? சுடக்கூடாது. ஒன்று வாங்கி சாப்பிடு அல்லது கேட்டு வாங்கி சாப்பிடு. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பிறர் பொருளை இச்சியாது. எங்க கொண்டு வந்துட்டோம் பத்தியலா? கதையை எங்க கொண்டு வந்துட்டோம் பத்தி? கதையை சொல்ல தெரியுதா? கதை எங்க கொண்டு வந்தாச்சு? 10 கட்டளைகள்ல கொண்டு, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் பிறர் பொருளை திருடாத போட்டிருக்கா இல்லையா பைபிள்ல? ஒருவன் பசி ஆற்ற திருடுனா அவன் 7 மடங்கு என்ன செய்யணும்? இப்போ பசிக்குங்கிறக்கா திருடலாமா? திருடக்கூடாது. அப்ப ஏசப்பா சொல்லி இருக்கிறார் பைபிள்ல திருடக்கூடாது. சொல்லுங்க, ஏசப்பா பேரை சொல்லி சொல்லுங்க. 8 காயில ஒரு காயை என்ன செய்யுங்க? தட்டி விடுங்க. கதை பார்த்தீங்களா எப்படி? பாருங்க ஏங்க, நம்ம டிவோஷன்ல டெய்லி ஒரு கதை வருதுங்க. அந்த கதையை வச்சே உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லலாம்ல. இப்படி நீங்க என்ன செய்யணும்? நம்ம சபையில இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். டெய்லி ஒரு ரிப்போர்ட் போடணும். நேத்து யாரை சந்திச்சேன், இன்னைக்கு எத்தனை பேரை சந்திக்க போறேன், திரும்ப நாளைக்கு நேத்து யாரை சந்திச்சேன், இன்னைக்கு எத்தனை பேரை சந்திக்க போறேன், அப்படி ஒரு ரிப்போர்ட்டு டெய்லி போடணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சு போன வாரத்துல இருந்து அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை கிட்டத்தட்ட சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஊரை தேவ பக்தியுள்ள சமுதாயமா என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். இப்ப இதை நீங்க எல்லாருமே செய்யணும். அதுதான் இந்த நாளின் சத்தியம். என்ன செய்யணும்? எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஆயத்தமாகணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் யாருக்காவது ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும்? சொல்லணும். ஹைதராபாத்ல கல்வாரி டெம்பிள் அப்படின்னு ஒரு சபை இருக்கு. என்ன டெம்பிள்? கல்வாரி டெம்பிள். அதனுடைய போதகர் பெயர் சதீஷ்குமார். இந்த சதீஷ்குமார் 1991 அவர் ஏற்கனவே கல்லூரியில் படிக்கிற நாட்கள்லேயே ரொம்ப தீவிரமா ஆண்டவரை பத்தி ஜனங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரு பழக்கம் உள்ளவர். ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமான வாலிபர். 91 அவருக்கு வேலை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போற ஒரு வாய்ப்பு. அப்ப கனடா போறதுக்காக டிக்கெட் போட்டாச்சு, விசா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளைட்டுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ இங்கேயே இரு, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், அதனால நீ எனக்கு ஊழியம் செய் சொன்னதுனால 1991 தெலுங்கானா ஹைதராபாத்தில் அவர் ஒரு சபையை தொடங்கினார். 91 இன்னைக்கு அவருடைய சபையில் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எக்ஸாஜரேட் பண்ணவே இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் அடுத்த மாதம் அவருடைய சபையை பார்க்க போறேன். சபையில் என்ன செய்ய, நம்ம சபையை பார்க்க போறேன். அந்த சபை எப்படி இருக்குதுன்னு. 3 லட்சம் பேர், அதாவது சில பேர் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர்மாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. 3 லட்சம்னா 3 லட்சம் தான் ஒரு ஆராதனைக்கு. பெரிய சபை, அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ அழகா சேர்ஸ் போட்டு நடக்குது. அதாவது அவ்வளவு டிசிப்ளின், அவ்வளவு ஒழுங்கு, அவ்வளோ பேரையும் அவங்க நிர்வாகம் பண்றாங்க, அவ்வளோ பேரையும் கண்காணிக்கிறாங்க. ஒருத்தர் சபைக்கு வரலன்னா 72 மணி நேரத்துக்குள்ள அவர் சந்திக்கப்படுவார்.
இத்தனை லட்சம் பேர்லையும் அந்த சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆகவே இப்ப யோசிச்சு பாருங்க, 3 லட்சம் பேர் சபையில இருக்காங்க. நம்ம ஊர்ல எத்தனை பேர் தான் இருக்கான்? அப்ப லட்சங்களை தேவன் ரட்சிக்க முடியுமா முடியாதா? அப்ப இந்த ஊர்ல நான் சொல்றேன், நம்ம எல்லாம் பேராசைப்பட வேண்டாம். நமக்கு 1 லட்சம் போதும். மற்றவங்க மற்ற 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா 1 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாலே இந்த ஊர் தலைகீழா மாறிடும். விக்கிரக ஆராதனை ஒழிஞ்சிரும், வேசித்தனம் நீங்கிரும், அசுத்தம் நீங்கிரும், தரித்திரம் நீங்கிரும். என்ன சொல்றது புரியுதா? நம்ம ஊர்ல நம்ம வைக்கிறதா என் சட்டம். எனக்கெல்லாம் ஒரே பக்தி வைராக்கியம், ஏன்டா பாலம் கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம பேசாம கட்சி தொடங்கிடுவோம். ஆமா, என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம், நம்ம பின்னாடி 4 பேர் வராமலா போயிடுவான், ரயில் மறியல் பண்ணுவோம், நீ பாலம் போடுறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளை சில போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் சந்திக்க வருவாங்க. அப்ப நம்ம யாருன்னு காட்டுவோம், அடுத்த அண்ணா ஹசாரேவா நம்ம எழும்புவோம். அப்படிலாம் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த வேலைக்கா கூப்பிட்டேன். நான் சில நண்பர்கள்ட்டெல்லாம் சொன்னேன், நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம்யா, நம்ம ஒரு போராடி தான் எதையும் பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஊரில் அது சரியில்லை இது சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றுவோம், நம்ம எழும்புவோம், நம்ம எம்எல்ஏவா வருவோம். உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்? இந்த ஊரை தேவ பக்தியுள்ள சமுதாயமாக மாற்றுறதுக்கு தான் கூப்பிட்டேன். அதனால் உன் ஜனங்களை ஒழுங்காக வழி நடத்து, இந்த ஊர் மாறும்னு கர்த்தர் சொன்னார். அதனால் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த சவாலுக்கு வர்றீங்க? இந்த ஊருடைய ரட்சிப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நிச்சயம் நம்மளால் இந்த ஊரை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும்.